Welcome to Embedded System in Tamil. இந்த வீடியோவில் நம்ம வோல்டேஜ் டிவைடர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எனக்கு சில நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. தியரியில் நிறையா வோல்டேஜ் டிவைடர் இருக்குது, நெட்டில் நிறையா அதை பற்றி சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி அதோட அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு புரியல. அந்த ஃபார்முலா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அது சிம்பிளாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் டிவைடர்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்து வர முடியும். ஓகேங்களா? இதுதான் ஜஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் டிவைடருக்கான சர்க்யூட். R1 அண்ட் R2ங்கிற ரெண்டு லோட் ரெசிஸ்டர், அந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு இடையில நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட். இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன ரெக்குயர்மெண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ரெக்குயர்மெண்ட்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த R1ங்கிற ரெசிஸ்டன்ஸும் R2ங்கிற ரெசிஸ்டன்ஸும் நம்ம தான் டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ பேசிக்காக வோல்டேஜ் டிவைடர்னா என்ன சொல்லுவோம், டிவைடர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ரெண்டு இருக்குது அப்படின்னா பாதியாக பிரித்து கொடு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் இல்லையா? அப்போ ரெண்டு பொருளை பாதியாக பிரிக்கணும் எப்படி பிரிப்போம்? ஒன்று, ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரே ஒரு சாக்லேட் இருக்குது அப்படின்னா அது எப்படியெல்லாம் பிரிக்கலாம்? அந்த சாக்லேட்டை ரேண்டமாக ரெண்டு பேருக்கும் பாதி பாதியாக ஈக்குவல் ஷேரில் கொடுக்கலாம். இல்லை பெரிய பையனுக்கு அதிகமாக சின்ன பையனுக்கு கம்மியாக கொடுக்கலாம், இல்லை சின்ன பையனுக்கு அதிகமாக பெரிய பையனுக்கு கம்மியாக கொடுக்கலாம். இந்த மூணு ஸ்டைலில் தான் உங்களால் அந்த பொருளை டிவைட் பண்ண முடியும். ரைட்டா? வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ வோல்டேஜ் டிவைடரும் அவ்வளோதான், அந்த மூணு ஸ்டைல் தான். அந்த மூணு ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ், R2ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்காம வேறு ஏதாவது ஒரு லோடாக பாருங்கள், ஏதாவது ஒரு ரெசிஸ்டிவ் லோட். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டிவ் லோடுன்னு சொல்லும்போது அப்போ எந்த லோடு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு தெர்மிஸ்டர், அதாவது ஒரு டெம்பரேச்சர் சென்சார் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லார் வீட்டுக்குள்ளேயும் மேக்ஸிமம் வந்து சில இடங்களில் ஸ்ப்ளிட் ஏசி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஏசிக்குள்ளே கண்டிப்பாக டெம்பரேச்சர் சென்சார் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சென்சார் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத நான் கெட் பண்ணணும் அப்படின்னா, இந்த R1லையோ இல்லை R2ங்கிற இடத்துலையோ நான் வந்து அந்த டெம்பரேச்சர் சென்சாரை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ அந்த டெம்பரேச்சர் சென்சாரோட வேல்யூ மேபி 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, அது நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 10 கிலோ ஓம் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் R1ல டெம்பரேச்சர் சென்சார் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா R2ல 10 கிலோ ஓம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இங்கே டெம்பரேச்சர் சென்சாருக்கு டெம்பரேச்சர் ஹீட் மூலியமாவோ, அதாவது ஒரு சால்டிங் அயனோ இல்லை நெருப்பை கொளுத்தி வச்சோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறீங்க, இல்லை அதில் ஐஸ் கட்டியை வச்சு டெம்பரேச்சரை டவுன் பண்ணி காட்டுறீங்க, கூலிங் டெம்பரேச்சராக நெகட்டிவ் கோஎஃபிஷியண்ட்டாக காட்டுறீங்க அப்படின்னா கூட இந்த R1 R2க்கு இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் வருது, வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கான அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, டெம்பரேச்சர் சென்சார் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமாக அதோட ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பேசிக் தியரி. அந்த தியரி படி தான் இந்த யூனிட் ரன் ஆக போகுது. ஓகே, இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்புட் கெட் பண்ணுறதா பண்ணலாம், இல்லாட்டி நான் சொல்கிற இந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். R2 ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? இங்கே ஒரு 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே 10 கிலோ ஓம்க்கு 10 கிலோ ஓம் ஒர்த்தபுளாக இருக்கக்கூடிய ஒரு தெர்மிஸ்டர் டெம்பரேச்சர் சென்சாரை கனெக்ட் பண்ணுறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ R2 ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்து R1 ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் உங்களுக்கு 0 வோல்ட் தான் கிடைக்கும். அது எப்படி R1 ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் டெம்பரேச்சர் எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் அந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிட்டத்தட்ட 100 ஓமுக்கு மேலே இல்லை 1 மெகா ஓமுக்கு மேலே போயிடும். அப்போ கண்டிப்பாக இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. ரெண்டாவது கண்டிஷன், இந்த R2ஓட வேல்யூவும் R1ஓட வேல்யூவும் ரெண்டு எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன சப்ளை வோல்டேஜ் கொடுத்தீங்களோ, மேபி 5 வோல்ட் அல்லது 12 வோல்ட் என்ன கொடுத்தீங்களோ அந்த வோல்டேஜில் பாதி தான் உங்களுக்கு இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த கண்டிஷன்ஸ், R2ஓட வேல்யூ அதிகமாக இருந்து R1ஓட வேல்யூ கம்மியானா எப்போ கம்மியாகும்? டெம்பரேச்சர் சென்சார் ஹீட் பண்ண அதோட ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக R1 கரண்ட் ஃப்ளோ அதிகமாகும். அப்போ கரண்ட் ஃப்ளோ அதிகமாச்சுனால ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தவங்க.
அப்போ 10 கிலோ ஓம்க்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 10 9 8 அப்படி 7 வரும். ஆனால் இது கண்டிப்பாக 10 கண்டிப்பாக ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ தான் வோல்டேஜ் டிவைடர். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் பெர்மனண்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்த R2ல் நீங்கள் டெம்பரேச்சர் சென்சார் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மாற்றி கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எல்டிஆர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்டிஆரில் அனலாக் வேல்யூஸ் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்டிஆரோ தெர்மிஸ்டரோ இல்லை ஐஆர் சென்சார்ஸோ யூஸ் பண்ணி அனலாக் அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கெட் பண்ணுவோம். இல்லை எனக்கு வந்து ஒரு 12 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் இருக்குது, அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் எனக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஆனால் அந்த சர்க்யூட் வந்து 12 வோல்ட்டில் தான் ரன் ஆகும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 5 வோல்ட் தான் தேவைப்படும். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் இன்புட்டாக சிக்னல் அனலாக் சிக்னல் கொடுத்தாலும் 5 வோல்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் தான் அங்கே கொடுத்தாகணும். அப்போ 12 வோல்ட் இருக்கக்கூடியதை நான் டேரெக்டாக கண்ட்ரோலில் கொடுத்தா கண்ட்ரோலர் போயிடும். அப்போ இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் மூலிமா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் எந்த அளவுலையும் பாதிக்காது. நீங்கள் என்ன இன்புட் ரெஃபர் பண்ணணும் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம் தேவைப்பட்டால் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்களே கூட உங்களுக்கு சிம்பிளாக டிசைன் பண்ணி உங்கள் ஹோமுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கீப் இன் டச். தேங்க்யூ.